நான் யாருக்கு பிறந்திருக்கிறேங்கிறத பொறுத்து தான் என்னுடைய வெற்றி அமைஞ்சிருக்குது. நான் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார பிறந்திருக்கிறேன். 2 ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த உலகத்துல ஒரு குடும்பத்துல நான் பிறக்கும் போதே அந்த குடும்பத்தின் அடிப்படையில என் உயர்வும் என்னுடைய மேன்மையும் அடங்கி இருக்குது அப்படின்னா, இங்க தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய பிள்ளையா பிறந்திருக்கிற எனக்கும் உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி உண்டு. என்னுடைய பிறப்பே ஒரு மிகப்பெரிய வெற்றியை தீர்மானிக்கிறதா இருக்குது. அப்ப எங்க பிறந்திருக்கிறேன், யாருக்கு பிறந்திருக்கிறேன்? ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை நீங்க கஷ்டத்திலையும் பிரச்சனையிலையும் தோல்வியிலையும் இருந்தீங்கன்னா கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன பார்த்துன்னு சொல்றாரு, எப்பா நீ உன்னுடைய பிறப்பே வெற்றியின் பிறப்பு. ஹல்லேலூயா. சொல்றாங்க பாருங்க, வேதம் சொல்லும்போது வெறும் வெற்றி வெற்றி இல்ல, வெற்றியின் மூலமா ஒரு பெரிய சாதனை படைக்கக்கூடிய சாதனையாளரா கர்த்தர் நம்மை மாற்ற போறாராம். சொல்லுங்க, சாதனை படைக்கக்கூடிய சாதனையாளரா கர்த்தர் என்னை மாற்ற போகிறார். சாதனையின் மேல சாதனை படைக்கக்கூடிய சாதனையாளராய் கர்த்தர் என்னை மாற்ற விரும்புகிறார். ஆமென். பைபிள்ல கரங்கள் எடுத்துக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்பும் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். நாம் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதன் தலைப்பில் தான் நீங்கள் ஜெயிப்பீருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப்பில் போட்டுட்டு வரோம். சரியா? ஒருவேளை இதுக்கு முன்பாக நான் வரல, இதை நான் கேட்கல அப்படின்னீங்கன்னா, முன்கூட்டி இருக்கிற செய்திகளை கொஞ்சம் கேட்டிங்கன்னா இதை கொஞ்சம் தொடர்ந்து போவதுக்கு ஏதுவாக என்ன பண்ணும் இருக்கும். ஆமென். அப்போ இப்போ வேதம் சொல்லுது, தேவனால் பிறப்பதங்கள் உலகத்தெல்லாம் ஜெயிக்க முடியும். ஆங்கில பைபிள் இப்படியே சொல்லப்படுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லுது. இப்போ மேற்கொள்ளக்கூடியவர்களாய் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். சொல்லுங்க, நான் மேற்கொள்ளக்கூடியவர்களாய் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஆமென். அப்போ இந்த மாலை வேளையில் நான் தேவனால பிறந்திருக்கிறேன். நான் தேவனால பிறந்ததால கண்டிப்பாக உலகத்தை என்ன பண்ணுவேன், மேற்கொள்ளுவேன். சொல்லுங்க, மேற்கொள்ளுவேன். சொல்லுங்க, மேற்கொள்ளுவேன். அப்போ அந்த தேவனால் பிறப்பதெல்லாம் நான் யாருக்கு பிறந்திருக்கிறேங்கிறத பொறுத்து தான் என்னுடைய வெற்றி அமைஞ்சிருக்குது. இந்த மாலை வேலை அதை நல்லா விளைவிக்கணும். நான் யாருக்கு பிறந்திருக்கிறேன், அதான் உலகத்திலே பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்கும்போது அந்த குடும்பம் எந்த விதத்தில் உயர்ந்திருக்கிறது, எந்த விதத்தில் சிறந்திருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த பிள்ளையுடைய உயர்வு மேன்மை என்ன பண்ணுது இருக்குது. அப்போ உலகத்தில் நமக்கு எல்லா காரியமும் தெரியுது. அந்த பிள்ளையா அந்த வீட்டில் பிறந்துங்க, பணக்கார வீட்டில் பிறந்தது அப்படின்னு சொல்லுவோம். அந்த சில பேர் அந்த பிள்ளை ரொம்ப ஏழைங்க, ஏதாவது ஒரு ஒரு காரியத்தை சொல்லுவோம் இல்லையா? அப்போ இன்னைக்கு நமக்கு தெரியணும், நான் யாருக்கு பிறந்திருக்கிறேன், எங்க பிறந்திருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் பிறந்ததுக்கே அப்படி யோசிக்கிறோம்னா, இங்க நான் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார பிறந்திருக்கிறேன். 2 ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த உலகத்துல ஒரு குடும்பத்துல நான் பிறக்கும் போதே அந்த குடும்பத்தின் அடிப்படையில என் உயர்வும் என்னுடைய மேன்மையும் அடங்கி இருக்குது அப்படின்னா, இங்க தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய பிள்ளையா பிறந்திருக்க எனக்கும் உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி உண்டு. ஏன்னா நான் பிறந்தது யாருக்கு, அதெல்லாம் எப்படி பிறந்தேன்னு சொல்லும்போது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனும் தேவனால். அப்போ நான் எப்படி பிறந்தேன் அப்படின்னாவே, தேவன் தான் எனக்கு ஆண்டவர் அப்படின்னு வரேன். இயேசு என் ஆண்டவராக இருக்கிறார், இயேசு எனக்காக பிறந்தார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிரோடு இருந்தார், உயிர் தேர்ந்த இயேசு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும்போது நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், அப்போ நான் என்னுடைய பிறப்பே ஒரு மிகப்பெரிய வெற்றியை தீர்மானிக்கிறதா இருக்குது. நான் தோல்வியை தீர்மானிக்கிறதுக்காக இங்கே வரல. என் தேவன் தோல்வியின் தேவனும் அல்ல, என் தேவன் வெற்றியின் தேவன். அப்ப வெற்றி பெறும்படியா நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஒருவேளை நான் தோல்வியில் இருந்தேன்னா, நான் எந்த குடும்பத்துல பிறந்திருக்கிறேன், எந்த ராஜ்யத்தில் இருக்குன்னு தெரியாம இருந்தா தான் நான் தோல்வியில் இருக்கணும். அப்ப நான் தோல்வியில் இருக்கிறேன்னா, நான் எந்த குடும்பத்துல பிறந்திருக்கிறேன், யாருக்கு பிறந்திருக்கிறேன், எந்த ராஜ்யத்துல பிறந்திருக்கேன்னு தெரியாம இருக்குது. நீங்க நல்லா தெரியும், நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்கிறேன், தேவ ராஜ்யத்தின் புத்திரா இருக்கிறேன். நான் எனக்கு ஒண்ணுன்னா தேவனுடைய ராஜ்யம் இறங்கி காரியத்தை என்ன பண்ணும் சொல்லுங்க. தேவனால் நான் பிறந்திருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார நான் இருக்கிறேன். என்னுடைய எல்லா காரியங்களையும் தேவனுடைய ராஜ்யம் நிர்ணயித்து, எல்லா காரியத்தையும் தேவனுடைய ராஜ்யம் எனக்கு நிறைவேற்றும். தேவன் எனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப நான் என்னுடைய பிறப்பு தான் என்னை வெற்றியை தீர்மானிக்குது, என்னுடைய பிறப்பு தான் மேற்கொள்ளக்கூடிய காரியத்தை செய்யுது. அப்ப எங்க பிறந்திருக்கிறேன், யாருக்கு பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை நீங்க கஷ்டத்திலையும் பிரச்சனையிலையும் தோல்வியிலையும் இருந்தீங்கன்னா கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன பார்த்துன்னு சொல்றாரு, எப்பா நீ உன்னுடைய பிறப்பே வெற்றியின் பிறப்பு. ஹல்லேலூயா. அப்ப நான் என்னுடைய ஆவி மறுபடியும் பிறந்ததால
அந்த ஆவி கண்டிப்பா என்ன ஆத்துமாவிலையும் சரீரத்தில் வெற்றி அடைய வைக்கும். அதன் அடிப்படையில் தான் சொல்றேன். நான் ஆவி மனுஷன். அந்த ஆவி மனுஷனா இருக்கிறதால ஆவியின் தேவன் என்னோடு இருந்து என்னுடைய ஆத்துமாவையும் என்னுடைய சரீரத்தையும் புதுப்பிக்கிறார் ஒவ்வொரு நாளும். ஒருவேளை வயதான மாதிரி தெரியலாம், ஆனால் என் மனது எண்ணங்கள்லாம் புதுசாகுது. உங்களுடைய எண்ணங்கள் மனதில் என்ன பண்ணுது? அப்ப நான் இது வரைக்கும் தோல்வியில் இருக்கிறேன்னா, நான் மறுபடியும் பிறந்தங்கிற எண்ணம், தேவனுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிற எண்ணம் நமக்கு அதிகமா வரல. எப்பயாவது வருது, இது மாதிரி கேட்கும்போது வருது, அப்புறம் வரமாட்டேங்குது. ஆனா இது தொடர்ந்து ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில நான் யாருக்கு பிறந்திருக்கிறேங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் என்னுடைய வெற்றி அதில் தீர்மானிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு சிறு பிள்ளைகள்லாம் எனக்கு படிக்க முடியல, அது பண்ண முடியல, எனக்கெல்லாம் மேற்கொள்ள முடியல நினைச்சதுன்னா, யாருக்கு பிறந்திருக்கிறேன், யாரை ஆராதிக்கிறேன், எந்த தேவனை ஆராதிக்கிறேன், அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணல தெரியல. அதுதான் நான் தானியேலே சொல்றது இல்லையா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பத்தி சொல்லும் போதுலாம் ஏன் சொல்றேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு தெரியுது, இந்த தேவன் தான் நான் வணங்கும், வேற யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. என்ன எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் மாற்றங்கள் வந்தா கூட, ஏன்னா கடவுளை பத்தி நல்லா என்ன பண்ணுது. இன்னைக்கு இந்த மாலை வேலை வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் இந்த தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கு, நான் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், அந்த பிறப்பின் மூலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். இன்னும் சொல்ல போனா சொல்றாங்க பாரு, வேதம் சொல்லும்போது வெறும் வெற்றி இல்லை, வெற்றியின் மூலமாக ஒரு பெரிய சாதனை படைக்கக்கூடிய சாதனையாளராக கர்த்தர் நம்மளை மாற்ற போறாராம். சொல்லுங்க, சாதனை படைக்கக்கூடிய சாதனையாளரா கர்த்தர் என்னை மாற்ற போகிறார். சாதனையின் மேல சாதனை படைக்கக்கூடிய சாதனையாளராய் கர்த்தர் என்னை மாற்ற விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இன்னைக்கு அதுதான் நம்ம நல்லா பார்க்கணும். அப்ப சாதனை மேல வெறும் சும்மா வெற்றி அடையல, சாதனை மேல சாதனை. அதான் போன வாரம் சொல்லும்போது சொன்ன ஒரு காரியத்தை சொன்னேன், ஞாபகம் இருக்குதுங்களா? யோசுவா வெற்றி பெற்றதை குறிப்பிடும் போது கிட்டத்தட்ட 31 வெற்றிகளை அடைஞ்சிருக்கிறான் இல்லையா? சாதனை மேல அது சாதனை. அப்ப 31 வெற்றிகளை அடைய முடியுமா? அடைய முடியும். அல்லேலூயா. அதான் ஒரு சகோதரரை பத்தி சொன்னேன். ஒரு சகோதரர் நமக்கு அவருடைய பெண்ணு வந்து நல்லா டிகிரி முடிச்சுட்டு கோச்சிங் கிளாஸ் போய் படிக்க போயிருக்குது. படிக்க போனா 5 பேங்க்கு செலக்ட் ஆயிடுச்சு. 5 பேங்க்ல பாஸ் பண்ணி செலக்ட் ஆயிடுச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, நமக்குலாம் ஒன்று தேர்னா போதும்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க, கொஞ்சம் வந்துச்சு அப்படிங்கிறான். ஆனால் அந்த பெண்ணை பார்க்கும்போது அசால்ட்டா அந்த 5லையும் தேர்ச்சி அடைஞ்சிட்டு 5ல் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தா அந்த பெஸ்ட்டில் போய் என்ன பண்ணுது அந்த பெண்ணு, வேலைக்கு சேர்ந்து வர இப்போ திருமண காரியம் நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்போ அவங்க அப்பாவுக்கு திருமணமாக சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடன் ஒன்றும் இல்லை, ஆனால் கடன் வாங்க கர்த்தர் நடத்துவார் நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாரு. சொல்மியில் இருக்கிற ஒரு ராஜ்யம் இயங்கும் போது அவ்வளோ அந்த ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைங்க, ஒரு பேங்க் இருக்குது, அந்த ராஜ்யத்தில் இருக்குது, அந்த பேங்க் அதில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அவ்வளோ பணத்தையும் பொருளையும் என்ன பண்ணுது, கொடுத்து வேலையை செய்ய வைக்குது. பேங்க்ல வெறுக்காம வேலை செய்கிறாங்க. ஏசியில் என்ன பண்ணுறாங்க, ஏசிக்கு யார் கரண்ட் பில் கட்டுறா? சும்மா ஒரு டிகிரி முடிச்சுட்டு அவ்வளோதான் போச்சு, அடிச்சு பின் எடுத்து செலக்ட் பண்ணுது. எந்த பேங்க்கில் போனால் ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்லா அந்த பேங்க்கு போகும். வெயிட் பண்ணி பார்த்தா எஸ்பிஐ கிடச்சிருச்சு. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யம் இயங்குதுன்னா அது பலத்த காரியத்தை செய்து அங்கே அதில் பணிபுரிகிறவர்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை என்ன பண்ணுது, செய்கிறது. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளை நாம் இருக்கிறோம். அந்த ராஜ்யத்தில் அப்படி செய்யறது, இது மேலான ராஜ்யம். இந்த ராஜ்யம் தான் அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்யுது. அப்போ யோசிச்சு பாரு, இந்த ராஜ்யத்தில் நான் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறேன், நான் மேலான காரியங்கள் செய்யும்படியாய் கர்த்தரை மறுபடியும் பிறக்க வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா சொற்பமாக வாழ்ந்துட்டு போகிறதுக்காக இல்லை, வாழ்ந்தா இவனை மாதிரி வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு வாழணும். ஏன் சொல்ல வரேன்னா, நான் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கேன், எந்த ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்கிறேன், அந்த அறிவு தான் வெற்றி பெற வைக்கும். இந்த அறிவு தான் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இருந்துச்சான். எந்த அறிவு? நான் யாருடைய ஜனமா இருக்கிறேன், அதுதான் வேதம் சொல்லு. என் ஜனங்கள் அறிவில்லாம, அப்ப சங்கரம் ஆகிறது அறிவில்லாம தான். அப்ப சங்கரம் ஆகாம இருக்கும்னா அறிவு இருந்தா, அப்ப என் தேவன் யாரு எப்படிப்பட்டவருங்கிறத அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அறிஞ்சிட்டாங்க. அதை அறிந்த அந்த அந்த ஒரு காரியம் தான் அவங்களை எல்லா பிரச்சனையும் மாற்றி அமைச்சிச்சு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்கிற அந்த அறிவு தான் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். உங்களுக்கு பின்னால நீங்க எந்த ராஜ்யத்தில் இருக்கிறேன்னு சொல்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை என்ன பண்ணும், மாற்றி அமைக்கும். ஆமென். அப்ப மாற்றி அமைக்கும்படியா வந்திருக்க மாலை வேலையில சொல்லுங்கம்மா, மாற்றி அமைக்கும்படியாய் இந்த மாலை வேலை வந்திருக்கிறேன். கர்த்தரை அறிந்து கொள்ள என் வாழ்க்கை மாறும். ஆமென். ஏன்னா அவங்க சொல்றாங்க, இப்ப தானியேல் 11:32 தங்கள் தேவனை அறிந்து இருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி என்ன பண்ணுவாங்களாம் செய்ய. அப்ப தேவனை பத்தி அவங்க அறிஞ்சதால அவங்களுக்கு பயமே அச்சமே இல்லை. இன்னைக்கு சொல்றேன், தேவனால் நீங்க பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த உலகத்துல ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது அந்த பிள்ளை பயப்படும் போதும் அஞ்சும் போதும் தாய் தகப்பன் என்ன சொல்லுவாங்க? பயந்துட்டே கடறான்னு சொல்லுவாங்க. இல்லப்பா அஞ்சாத, பயப்படாத, நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆமா தானே? நீங்க அப்படிதானே உங்க பிள்ளைகள் சொல்றீங்க? இல்லப்பா அப்படின்னு சொல்றோமா? நான் இருக்கிறேன்னு சொல்லுவான். அந்த பிள்ளை அழுவும் போதும் புலவும் போதும். அப்ப நீ கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீ என் பிள்ளையா இருக்கிற, நீ வெற்றிக்காக பிறந்திருக்கிற, நீ சாதனைக்காக என்ன பண்ற? ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. என் தேவன் எப்படிப்பட்டவன் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அவங்க எல்லாத்தையும் மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நாமளும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் மேன்மையும் நம்ம அப்பா நம்ம கொடுக்க போதுமானவராய் எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை போன வாரம் சொன்னேன். அவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த வாக்கை நிறைவேற்றாம இருக்கவே, வாக்கு கொடுத்துட்டார்னா அந்த வாக்கு நிறைவேற்றாம சொல்லுங்க நிறைவேற்றாம இருக்க மாட்டார். அதான் என்னாகமம் 23:19 படிச்சோம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும். அப்ப அவர் ஒரு வாக்கு சொல்லிட்டார்னா அவர் மாத்திக்கவே மாட்டார். சொல்லுங்க, ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார்னா அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார், தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார். ஆமென். அப்படிதான் ஆபிரகாம கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி அழைக்கிறார் இல்லையா? 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில வம்சங்கள்லாம். அப்ப ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுத்து கர்த்தர் என்ன பண்றாரு? அழைக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் அவருக்கு எல்லாவற்றையும் ஆபிரகாம் என்ன பண்ணார்? செய்தனாலதான் ஆபிரகாம யாரும் எதிர்த்துதான் இல்லை, எதிர்த்து ஜெயிச்சுதாவும் இல்லவும். இந்த மாலவேல சொல்றேன், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தர் அழைச்சிருக்கிறாரா? கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். அந்த வாக்கை அவர் மறக்கவே, சொல்லுங்க, அவர் மறக்க மாட்டார். மனசை மாத்திக்க மாட்டார். சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தை மறக்க மாட்டார். கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றாம இருக்கவும் மாட்டார். மனம் மாத்திக்க மாட்டார். மனதை மாத்திக்க மாட்டார். ஐயோ மைக்கேல் நேற்று நல்லதா இருந்தான், இன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிட்டான், அதனால நான் மாத்திக்கிறேன், இவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது இல்லை. நான் மறந்தாலும், நான் ஆண்டவரே வேணான்னாலும் வாக்கு கொடுத்துட்டாரு, செஞ்சு என்ன பண்ணுவாரு? சத்தத்தை காணுமே, ரொம்ப நல்லா தானே இருக்குது. ஆனா இந்த தேவனை திரும்பவும் நான் அண்டிக் கொள்ளும் போது திரும்பவும் என்ன கர்த்தர் நல்லவர் என்ன பண்றாரு? அப்ப ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் காரியத்தை செய்ய ஆரம்பிச்சார். வெறும் வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கையா கர்த்தர் என்ன பண்றாரு? மாத்துகிறார். அப்ப வாக்குத்தத்தம்லாம் உடன்படிக்கையா இருக்குது. வாக்குத்தத்தம் எப்படி இருக்குது? உடன்படிக்கையா இருக்குது. அந்த உடன்படிக்கையை எப்படி உடன்படிக்கையா மாத்துறார்? நித்திய உடன்படிக்கை என்ன பண்றாரு? மாத்துறார். அதுக்கெல்லாம் வசனம் 115 பார்க்கிறோம். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். அது 119 தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஆபிரகாம் கிட்ட வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு உடன்படிக்கை பண்றார். அந்த உடன்படிக்கையை அவர் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிறாரு. நினைச்சிட்டு இருக்கும்படி அவர் நித்திய உடன்படிக்கை என்ன பண்றாத? அப்ப ஒரு மனுஷன்ட்ட ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அது வெறும் வார்த்தை இல்ல, அது உடன்படிக்கை. சொல்லுங்க, அது உடன்படிக்கை. ஆமென். அப்ப அந்த உடன்படிக்கையை காத்து நடத்துகிற நல்ல தேவன் என்ன பண்றாரு? சொல்லுங்க, காத்து நடத்துகிற நல்ல தேவனாய் இந்த தேவன் இருக்கிறார். ஆமென். அப்ப அந்த உடன்படிக்கை அவர் மீறவே, சொல்லுங்க, உடன்படிக்கை அவர் மீற மாட்டார். உடன்படிக்கையை மீற மாட்டார். அந்த உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக மாற்றி இருக்கிறார். அந்த உடன்படிக்கையானது எனக்கு தொடர்ந்து காரியங்களை செய்து கொண்டே இருக்கும். அப்படிதான் அந்த ஆபிரகாமுக்கு காரியங்களை செய்து கொண்டே இருந்துச்சு. வெறும் ஆபிரகாம் மாத்திரமல்ல, ஈசாக்குக்கு மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தன் சந்ததிகளுக்கு செல்லும்படியாக உடன்படிக்கை என்ன பண்றாரு? அப்ப அந்த உடன்படிக்கைக்கு சொந்தக்காரங்களாம் அந்த ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரிந்ததாலதான் எல்லாவற்றையும் அவங்களால மேற்கொண்டு வர முடிஞ்சிச்சு. அது தெரியாம இருந்துச்சுன்னா அதை மேற்கொண்டிருக்கவே முடியும். இன்னைக்கு நமக்கு தெரியணும், நான் எனக்கும் கர்த்தர் பண்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கையை அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அந்த நினைத்திட்டே இருக்கிறவர் அதுக்கு என்ன பண்றாரு? நித்திய உடன்படிக்கை என்ன பண்றாரு? மாட்டி இருக்கிறார். அதனால அந்த உடன்படிக்கையை மறக்கவே, சொல்லுங்க, உடன்படிக்கை மறக்கவே மாட்டார். உடன்படிக்கையை மறக்கவே மாட்டார். எப்போதும் உடன்படிக்கை நினைத்து கொண்டிருக்கிற உடன்படிக்கையின் தேவன் என் தேவனா இருக்கிறார். ஆமென். அப்படிதான் பாருங்க, அந்த மோசே கிட்ட நமக்கு தெரியும் இல்லையா? ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணிட்டாரு. பண்ணும்போது பாத்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் எடுங்களேன், என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 13
அப்போது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கிடைவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள். அப்ப எப்ப ஆபிரகாம் வாக்குத்தத்தம் கொடுத்து உடன்படிக்கை பண்ணும் போதே சொல்லிட்டாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, சொல்லி 400 வருஷம் போயிடுச்சு. 400 வருஷம் போனா கூட திரும்பவும் கர்த்தர் அந்த நினைத்து அவர்கள் அங்க என்ன பண்றாரு, விடுதலையாக்குறார். அதற்காக தான் மோசே பேசுறாரு பாருங்க, 6ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். மேலும் தேவ மோசையை நோக்கி, நான் யெகோவா சர்வவல்ல தேவனும் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாக தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவருடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். எங்க சொல்றாரு, அங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணார்ல, அதை என்ன பண்றாரு, அங்க மோசே கிட்ட அதை சொல்றாரு. அடுத்தது, எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டேன் உடன்படிக்கையை. அப்ப யோசிச்சு பாருங்க, உடன்படிக்கை பண்ணிருந்தால அதை என்ன பண்றாரு அவர் நினைச்சுக்கிட்டே சொல்லுங்க, உடன்படிக்கை பண்ணினத கர்த்தர் நினைத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அப்ப வருஷம் போயிடுச்சு, ஆனா அவர் மறக்கல. சொல்லுங்க, வருஷம் போயிடுச்சு, கர்த்தர் மறக்கல. சொல்லுங்க, வருஷமே போயிடுச்சு, கர்த்தர் மறக்கல. அப்ப வருஷம் போனா கூட கர்த்தர் என்ன பண்றாரு, அதை மறக்காம என்ன பண்றாரு, அதை மீட்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல 40. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே கூடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் கிட்ட செய்த அந்த உடன்படிக்கை நிமித்தம் உடன்படிக்கையை மறக்காம அவர் நினைச்சு அந்த 400 வருஷம் வந்து முடியும் போது என்ன பண்றாரு, அங்கேருந்து அவர்களை அடிமைத்தனத்தை என்ன பண்றாரு, மீட்டு. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கையை மாத்துக்கிறார். உடன்படிக்கை நீங்க இருக்கிறதால கண்டிப்பா அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். நீங்களே ஒருவேளை அந்த வாக்குத்தத்தம் மறந்துதான் கூட அதை நினைத்து கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவராய். அதான் மோசே சொல்றாரு, போய் சொல்றாரு. சொல்லி திரும்ப என்ன பண்றாரு, அவங்க அங்கேருந்து என்ன பண்றாரு கொண்டு. இன்னைக்கு நமக்கும் திரும்ப திரும்ப ஏன் வாக்குத்தத்தத்தை இங்க நம்ம பிரசங்கம் பண்றோம், அந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப உங்களுக்கு என்ன பண்ணணும், அது நினைப்பூட்டுக்கணும். அந்த நினைப்பூட்டு தான் உங்களுக்கு என்ன பண்ணணும், ஓஹோ இந்த வாக்குத்தத்தம் ஒன்று நமக்கு முன்னாடி வந்துச்சே, அந்த வாக்குத்தத்தத்தை நான் பெருசா யோசிக்காம விட்டுட்டேனே, அந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப எண்ணி நான் கர்த்தர்ட்ட என்ன பண்றேன் வரேன்னு சொல்லும் போது அந்த வாக்குத்தத்தம் அன்றைய தினத்தில் நிறைவேற்ற ஒரு போதுமானவராய். எத்தனை பேர் ஆமென் சொல்றது சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு என்ன பண்றாரு, கொண்டு வருகிறார். வெறும் அங்கிருந்து மீட்டு மட்டும் கொண்டு வருது இல்ல, அந்த பார்வோன்னு சொல்லியா, பார்வோன்னு என்ன பண்ணுவேன், நியாயம் தீர்ப்பு என்ன பண்ணுவேன், நியாயம் தீர்ப்புன்னு சொல்றாரு இல்லையா. அங்க சொல்றாரு பாருங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல நம்ம வசனம். அந்த பார்வோன் கேட்கிறான், அப்போது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து முதல்ல வெளில வந்துட்டாங்க. அது அப்போ நிரந்தரமான விடுதலை இல்லை. அப்போ ஒரு விடுதலை வெட்டி என்ன பண்ணிட்டாங்க, வெளில வந்துட்டாங்க. ஆனா திரும்ப அவன் பிடிக்கணும் என்ன பண்றான், பார்வோன் என்ன பண்றான், திரும்ப வரான். திரும்ப வரும்போது அது விசாரிக்கிறான், என்ன நடந்துட்டு இருக்குன்னு விசாரிக்கும். அவங்க சொல்றாங்க, வனாந்தரம் அவங்களை என்ன பண்ணுச்சு, எந்த பக்கம் போகுது அவங்க தெரியல, சுத்தி என்ன பண்றாங்க வராங்கன்னு சொல்லும்போது அவனுக்குள்ளார ஒரு எண்ணம் வருது பாருங்க. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு அவன் நான் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்து ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரர் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலை போகவிட்டது என்ன காரியம் என்றார். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு என்ன பண்றான், அப்ப விடுதலை கொடுத்துட்டான். ஆனா திரும்பவும் அவங்களை ஏதாவது பண்ணு என்ன பண்றான், வருகிறான். ஆனா நிரந்தரமான ஒரு விடுதலையை கர்த்தர் என்ன பண்றாரு. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தம் உடன்படிக்கையா இருக்குது. அந்த உடன்படிக்கை நினைச்சிட்டு இருக்கிற அந்த உடன்படிக்கையின் மூலமாக அதை என்ன பண்றாராம், ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அந்த விடுதலை என்பது ஒரு சாதாரண விடுதலை இல்ல, நிரந்தர விடுதலைக்குள்ளார என்ன பண்ணுவார் கர்த்தர். இன்னைக்கு இங்க அங்க பார்வோன்ட்ட வந்து வெளில கொண்டு வந்துட்டாரு. ஆனா பார்வோன் திரும்ப என்ன பண்றான், அவன் துரத்தி வருகிறான். துரத்தி வரும்போது அவர் அப்படியே விட்டுறல, நான் மேல வெளில கொண்டு வந்துட்டப்பா, இனிமேட்டு நீங்களாச்சு அவனாச்சு அப்படின்னு விடல. திரும்பவும் அங்கிருந்து என்ன பண்றாரு, நிரந்தர விடுதலையை. அப்ப நிரந்தர விடுதலையை கொடுக்கும்படியா தான் கர்த்தர் எங்க கொண்டு வர்றாரு, கடலுக்கு நேரம். இன்னைக்கு சொல்றேன், சில வேலைகள்ல
அடைக்கப்பட்டது போல நீங்க யோசிச்சு நீங்க நின்னீங்கன்னா, கர்த்தர் உங்கள பார்த்து சொல்றாரு, நீ அதிலிருந்து விடுதலை ஆவ. உன் பிரச்சனை அதோட முடிய போகுது. அல்லேலூயா! இங்க அடைக்கப்பட்ட இடம்னு அவங்களுக்கு தெரியுது. யாருக்கு தெரியுது? பார்வோனுக்கு என்ன தெரியுது? அடைக்கப்பட்டுருச்சுன்னு தெரியுது. அதனால அவன் என்ன பண்றான்? தொடர்ந்து வரான். வந்த உடனே அவனுக்கும் யாருக்குமே தெரியாது. பார்வோனுக்கும் தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா கடலை பிளந்து என்ன பண்ண முடியாது? யாரும் போகவே முடியாது. யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த வழியில தான் கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த மாலை வேளை உங்களுக்கு அப்படி போச்சுன்னா பயந்துராதீங்க. என்ன ஒண்ணுமே நடக்காத மாதிரியே தெரியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அல்லேலூயா! கர்த்தர் தான் வெளிச்சம் அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் ஏதோ காரியத்தை செய்ய போறான்னு சொல்லணும். அப்ப இங்க பாருங்க, பார்வோன் அனுப்பிட்டான், வந்துருச்சு, ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க. செய்தி இங்கேருந்து போகுது. பார்வோன் விசாரிக்கிறான், அடைக்கப்பட்டுருச்சு. நீ போனா என்ன பண்ணலாம் அவனை? ஆண்டவர் என்ன அவன் மனசை கடினப்படுத்துற. ஏன் கடினப்படுத்துறாரு? அவனை நியாயம் தீர்க்க வேணா விடவே மாட்டேன். அப்ப நியாயம் தீர்க்கும்படியா கர்த்தர் கொண்டு வராரு. கொண்டு வந்து செங்கடல் ரெண்டா அடைக்கப்பட்ட உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. ஜனங்கள் பயப்படுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? பார்வோனு ஆஹா மாட்டிட்டான்னு நினைக்கிறாங்க. ஜனங்கள் பயப்படுறாங்க ஒரு பக்கம். இவங்க என்ன பண்றாங்க? இவங்க ஆஹா மாட்டிட்டான் முழிக்க போறோம் நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் 2 பேரையும் சேரவே விடல. நீ யோசிச்சு பாருங்க. ஒரே இடத்துல இருக்கிறாங்க. இங்க இருந்து பாக்குறாங்க. இப்ப நாங்க பாக்குற மாதிரி பாக்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஆஹா கிட்டதான் இருக்கிறாங்க. பிடிச்சலாம் நினைக்கிறாங்க. பிடிக்கவே அதுதான் கர்த்தர். அங்கதான் வாக்குத்தத்தம் இருக்குது. அங்கதான் உடன்படிக்கை இருக்குது. அங்கதான் நித்திய உடன்படிக்கை என்ன பண்ணுது இருக்குது. அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்காகவே தொடவே இன்னைக்கு சொல்றேன், சத்துருக்கள் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. ஏன் தெரியுமா? உடன்படிக்கையின் பிள்ளைகளை நம்ம என்ன பண்றோம்? சரி, இங்க விஷயத்துக்கு வரப்ப பார்வோனிலிருந்து நிரந்தர விடுதலை கொடுக்கும்படியா கர்த்தர் கொண்டு வருகிறார். நிரந்தர விடுதலையை கொடுக்கும்படியா கர்த்தர் கொண்டு வந்துட்டு தான் நம்ம படிச்சோம் இல்லையா? எப்படி நிரந்தர விடுதலை கொடுக்கிறார் பாருங்களேன். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் 9 வசனம், அவைகளுடைய குதிரை வீரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈராத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். கிட்ட வந்துட்டாங்க. பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, இப்ப யாரை கூப்பிடுறாங்க? யாரை தான் கூப்பிடணும்? யாரை கூப்பிடணும்? நமக்கு வாழ்க்கை ஒன்றும் விளங்கலை, குழப்பமா இருக்குது, தெளிவில்லாமல் இருக்குது. கர்த்தரையும் வார்த்தையை நோக்கி போகும்போது ஒரு மிகப்பெரிய தெளிவு என்ன பண்ணும்? கிடைக்கும். ஆமென். ஆனாலும் இவங்களுக்கு தெளிவு என்ன பண்ணல? கிடைக்கல. ஏன் கிடைக்க தெரியுமா? அங்க சொல்றாரு பாருங்க. அன்றைய மோசேட்ட வந்துட்டார் நேரா. ஜனங்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்ற வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதுனால் எங்களுக்கு இப்படி செய்கிறது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கலாம், எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே. இன்னைக்கு நமக்கு அப்படிதான். சபைக்கு வரமாட்டேன்னு சொன்ன, கூட்டுறதை விட்டுட்ட. அதுலேயும் தான் பெரிய பிரச்சனை என்ன பண்ணுது இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இப்படியே சொல்லிட்டு தெரியாதரா, என்னை பத்தி கொஞ்சம் அறிஞ்சிக்கிடான்றாரு. அல்லேலூயா! வாக்கு கொடுத்துருக்கிறனா? வாக்கு பண்ணின உண்மை உள்ளவரா, பொய் சொல்லாதவரா, நிறைவேற்றுகிறவரா, இதெல்லாம் நம்பி வாடான்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்ற. ஆனா இவங்க சொல்றதுக்கு நமக்கும் வித்தியாசம் இருக்குன்னு தான் சொல்ல வரேன். ஆமென். அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள். மோசே என்ன சொல்றாரு? இப்போ உங்க குடும்பத்துல யாராவது இந்த மாதிரி என்னத்துக்கு வந்தேன்னு தெரியல அப்படின்னு கேட்டா சொல்ல, பயப்படாத. என்ன சொல்லணும்? உங்க வீட்டுல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல, பயப்படாதீர்கள். சொல்லுங்க, பயப்படாதீர்கள். பயப்படாதீர்கள். கண்ணை கட்டி காத்துல விட்ட மாதிரி இருக்குதா? வழியே தெரியலையா? திக்கெட்டு கிடக்குறியா? எங்க போனாலும் பிரச்சனையா? எங்க மூக்க வச்சாலும் சண்டையா? பயப்படாம என்ன பண்ணு? இருன்னு சொல்லிட்டு சும்மா சொல்ல ஆண்டவர். பயப்படாத, நீங்கள் நின்று கொன்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தரை இனி என்றைக்கும். எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வசனம். ஆனா பயந்துகிட்டே சொல்லுவோம். என்ன பண்ணுவான்? ஆனா இங்க சொல்லும்போது அப்படி சொல்ல. எப்படி சொல்ல? பயப்படாதிருங்கள்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன்ப்பா, நீ பயப்படாத. அவனை நெருங்க விட மாட்டேன். அதே சமயத்தில் அவனை உண்டுலன் பண்ணவும் போறேன். உண்டுலன் பண்றத நீ பார்க்க தான் போறேன்னு சொல்றாரு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, திரும்பவும் பாருங்களேன், அப்படியே அங்க ஜனங்கள்கிட்ட சரி பண்ணா, அடுத்து இவன் என்ன பண்றான்? அதாவது ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா அது தெளிவு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா என்ன பண்ணும்? இருக்கணும். அந்த தெளிவுக்குள்ளார வந்துட்டோம்னா பாருங்க, கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை என்ன பண்ணுவார்? செய்வார். அதுக்கு தெளிவு ஆண்டவரே கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு பாருங்க மோசே கிட்ட,
நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். நடக்காத காரியம், இன்னைக்கு உங்க வாழ்க்கை அடைப்பட்டிருக்கிற காரியம் கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட விடுதலை தெரியுமா? நிரந்தர விடுதலை. சொல்லுங்க, நிரந்தர விடுதலை. சொல்லுங்க, நிரந்தர விடுதலை. நிரந்தர விடுதலை. நிரந்தர விடுதலையை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கும்படியே கர்த்தர் காரியங்களை செய்கிறார். ஆனா அவங்களுக்கு அது விளங்கல. இன்னைக்கு இதை படிக்கும் போது உங்களுக்கு விளங்காம இருக்கக்கூடாது. அவங்களுக்கு முன்னாடி எழுதி வைக்கல பைபிள். நமக்கு பைபிள் எழுதி வச்சிருக்குது. எழுதி வச்சுக்கிற பைபிளை நாம நம்பி இந்த வார்த்தை சொல்லிருக்கு இல்லையா? இன்று கண்ட எகிப்தினை இனி காண்பதில்லைன்னு சொல்லிருக்குல்ல. அப்ப நான் பயப்படவே மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் யாருக்கு பிறந்திருக்கிறேன்? பயந்து நடுங்கிறவங்களுக்கு பிறக்கல, என்னை பார்த்து மற்றவங்க பயப்படும்படியா பிறந்தது. அல்லேலூயா. சரி, அப்ப இங்க சொல்றாரு, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை வாய்க்கா தண்ணியை பொழக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சொல்றாரு, வாய்க்கா போய் பார்த்தேன் தண்ணியை பொழுது மாதிரி என்ன பண்றாங்க சொல்றாரு. ஆனா கர்த்தர் பாருங்க, அப்படியே அதை செய்கிற. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். ஆமென். இப்ப நான் தான் கர்த்தர்னு யார் அறிவாங்கன்னு சொல்றாரு? எகிப்தர். ஏன் எகிப்தர் அறிவான்னு சொல்றாங்கன்னா, எகிப்தன் சொல்றான், பார்வோன் சொல்றான், என் கடவுள் என்ன உங்களை ஆராதிக்கும் போதே விடுன்னா, உன் கடவுள் எனக்கு தெரியாதுப்பா, நான் தான் உனக்கு கடவுளுங்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப அப்படி சொன்னா பாருங்க, வீரவாசனம் பேசினா பாருங்க. அப்ப கடவுள் யாருன்னா என்ன பண்றாங்க? இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது தேவன் யார் என்பதை தேவன் காட்ட விரும்புகிறார். அதற்கு நீங்க பயப்படாம, கர்த்தாவே நீர் யார் என்பதை என் வாழ்க்கையில விளங்க பண்ணுங்க. நம்ம ஜெபம் எப்படியா இருக்கணும்? கர்த்தாவே நீர் யார் என்பதை என் வாழ்க்கையில விளங்க பண்ணுதான். இதுதான் ஒரு வேதவர்ணன் சொல்றாரு பாருங்க. அந்த பார்வோனுக்கும் ஜனங்களுக்கும் பிரச்சனை இல்லையா, அந்த பார்வோனுடைய கடவுளுக்கும் இந்த தேவனுக்கு தான் பிரச்சனையா. ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டான்? உன் கடவுள் யாரு? எனக்கு ஒரு கடவுள் இருக்குப்பா. அப்படின்னா ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க முடிவு பண்ணிக்கணும், வேற ஏதோ ஒன்று சேட்டை பண்ணுது, அதெல்லாம் நான் தயாரா இருந்து பயப்படாம கத்தரை நோக்கி என்ன பண்ணுவேன்? சத்தத்தை காணுமே. அல்லேலூயா. எது ஆமென் சொல்லுது. அப்ப இந்த கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி அப்படின்னா முடிவு பண்ணிடணும். பிரச்சனை என்ன பண்ணும்? மாறும். பிரச்சனை மாறும். சொல்லுங்க, பிரச்சனை மாறும். பிரச்சனை மாறும். நிரந்தர தீர்வை தேவன் என் வாழ்க்கையில கொடுக்கிறார். ஆமென். அப்ப குதிரை வீரர்கள்லாம் வராங்க. அப்புறம் பாருங்க 19ஆம் வசனம். அப்போது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவருக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கு அது இரவை. 2 பேருக்கும் இருட்டு தான், இரவு தான். ஆனா இவங்களுக்கு பகல் மாதிரி இருக்குது, அவங்களுக்கு இரவு மாதிரி இருக்குது. இன்னைக்கு வாழ்க்கையில அப்படியே கர்த்தர் புரட்டி போட போதுமானவரா? ஏன் தெரியுமா? வாக்கு பண்ணியிருக்கிறார். இவ்வளோ பிரச்சனைக்கும் கர்த்தர் ஏன் நின்று யுத்தம் பண்றாரு? ஆபிரகாம் வாக்கு தத்தம். இன்னைக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா, எவ்வளோ பெரிய யுத்தம் வந்தாலும் அந்த யுத்தத்துல ஜெயிச்சு நம்மளை வாழ வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? சொல்லுங்க. வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அதுக்கு எதிராக எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்க என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஆமா, வித்தியாசமான முறையில கர்த்தர் நடத்துறாரு. ஏன்னா அவங்களுக்கு இருட்டு, இவங்களுக்கு இருட்டுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இவங்களுக்கு இருட்டு, பார்வோன் சேனைகளுக்கு இருட்டா இருக்குது, இஸ்ரவேலர்களுக்கு சொல்லுங்க பார்வோனுக்கு இருட்டா இருக்குது, எனக்கு வெளிச்சமா இருக்குது. இரவையும் வெளிச்சமா கர்த்தர் மாற்றுகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, இரவை என்ன பண்ற? வெளிச்சமா. பகலா மாத்தலைங்க, இரவை பகலா என்ன பண்றாரு? ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. சரி, அப்புறம் மோசே வேலையை ஆரம்பிக்கிறார். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்போது கர்த்தர் முழுதும் பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து, நல்லா அழகா போட்டிருக்குது, ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு, மாத்தி படிச்சிடக்கூடாது. அப்ப பழக்கிறார். கடல் என்ன பண்றாரு? சாமுவேல் கடல் என்ன பண்றாரு?
என்னமோ பண்றாரு. அந்த கடலே மதில் சுவரா நிக்குது. தண்ணியே மதில் சுவரா என்ன பண்ணுது? கிளாஸ் இல்ல, தண்ணியே மதில் சுவரா. யோசிச்சு பாருங்களேன். இப்ப இது டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி அப்பவே கர்த்தர் அங்க என்ன பண்ணிருக்காரு? ஹல்லேலூயா. நம்ம ஜெயிக்கிறதுக்கு சொல்லுங்க, நான் ஜெயிப்பேன். சொல்லுங்க, நான் ஜெயிப்பேன். எந்த டெக்னாலஜி வந்தாலும் கர்த்தர்ட்ட அது தோத்து போயிடும். கர்த்தரோட டெக்னாலஜி தான் என்னை ஜெயிக்க வைக்கும். ஆமென். அப்ப இந்த நாள்ல பிளந்து அந்த கடல் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. ஆமென். அடுத்த வசனம், இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்களுக்கு இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்போது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிரகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினி மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தின் சேனையை பார்த்து அவர் சேனையை கலங்கடித்து, அவருடைய அப்பா நிறைய செஞ்சுட்டே வராரு இல்லையா? அப்படி செஞ்சுட்டே வரும்போது அர்த்து பாருங்களேன். 28 படிங்க. 27 படிமா. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் யோசிச்சு பாருங்களேன். மிகுந்த பொருட்களுடனே வருவாங்கன்னு மாத்திரமல்ல, அவங்கள ஒரு வழி பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க? நியாயம் தீர்த்து தான் கொண்டு வரும்னு சொன்னாரு. அங்க நியாயத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? அங்க நிலைநாட்ட போதுமானவராய் இருக்கிறார். 29, இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக. திரும்ப 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 அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னா, இன்னைக்கு எதையாவது பார்த்து பயந்தன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு துணையா இருக்கிறேன் சொல்றாரு. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். இங்க சொல்லும்போது மதிலாவே இருக்கிறார். எதுவுமே யாருமே எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்றாங்க காரியத்தை. நீங்க உங்களை பார்த்தா தான் சொல்றேன். யாரும் எதுவும் உங்களை பண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்க போதுமானவராய். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. இப்படி இது மாத்திரமல்ல, கர்த்தர் தொடர்ந்து யுத்தத்தில் ஜெயிக்க வைக்கிறார். அப்ப ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஒவ்வொரு பிரச்சனையிலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போதுமானவராய். சொல்லுங்க, கர்த்தர் என்னை விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப ஏதாவது பிரச்சனை வந்துன்னா நம்ம பயப்படவே. சொல்லுங்க, நிரந்தர விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். நிரந்தர விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். இப்ப இது எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே ஆபிரகாமுடைய சரீரத்தின்படி வந்தவங்க. சரீரத்தின்படி இல்லையா? அது அவங்க பிறந்து அப்படிதான் வந்தவங்க. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. உதாரணம் ஒன்று பார்த்தா தெரியும் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்ல அடிமைத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த பிறகு இந்த எரிகோ கோட்டைக்கு வேவு பார்க்க வருவாங்க இல்லையா? வேவு பார்க்க வரும்போது 2 பேர் தங்கி இருக்கிறவங்க இந்த ராகாப்புங்கிற என்ன பண்ணுவாங்க? பாதுகாத்து அனுப்புவாங்க. உண்மையிலே அந்த உடன்படிக்கையில ஜனங்கள் தான் இருக்கிறாங்க, ராகாப் இல்லவே இல்லை. ஆனா அந்த உடன்படிக்கைக்கு அந்த ஜனங்களுக்கு உதவி செய்த ராகாப்புக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு என்ன பண்ணுது? இப்ப ராகாப்பு அந்த உடன்படிக்கையின் ஜனங்கள்ல இல்ல. ஆனா அந்த உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு உதவி செய்த அது நிமித்தம் ராகாப்புக்கு என்ன பண்ணு? பாதுகாப்பு இருக்கு இல்லையா? இப்ப இவங்களையே இந்த ராகாப்பையே கொண்டு வந்து இயேசு சந்தையில் என்ன பண்றார்? ஆண்டவர் இணைக்கிறார். இப்ப நம்மளை யோசிச்சு பாருங்க. அந்த ராகாப் சந்தை அந்த இயேசுவோட இணைக்கிறாருன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் நீங்கள் கிறிஸ்துவனால் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்தராயும். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ராகாபுக்கே அவ்வளவு பாதுகாப்புன்னா இன்னைக்கு இயேசுவின் மூலமா இருக்கிற நமக்கு அதை விட மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆமென். அப்ப அந்த உடன்படிக்கையில பழைய உடன்படிக்கை இருக்கும்போதே அந்த உடன்படிக்கைக்கு சொந்தக்காரங்களுடைய நன்மைக்கு பாத்திர ராகாபு இருக்கும்போது ராகாப பாதுகாப்புக்குள்ளார கர்த்தர் நடத்துறாருன்னா, இன்னைக்கு நம்ம புதிய உடன்படிக்கை சொந்தக்காரன் என்ன பண்றோம்? இன்னைக்கு அதை தான் சொல்ல வரேன். இன்னைக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாக அந்த ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்து சரீரத்தின் மூலமா பிறந்துச்சு இல்லையா? இப்ப நான் இயேசுவின் வரும்போது நான் யாருக்கு பிள்ளையா மாறுறேன் தெரியுமா? இல்லை, தேவனுடைய பிள்ளையா மாறுறேன். ஆனால் எந்த சந்ததியில் நம்ம கர்த்தர் இணைக்கிறாரு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியா இருக்கு நமக்கு வரும்படின்னா, நான் ஆபிரகாமுடைய சந்ததியில் என்ன பண்றேன்? நான் போய் இணைக்கப்படுறேன். அல்லேலூயா. நமக்கு 2 ஆசீர்வாதம். ஆபிரகாம் சந்ததியிலையும் போறோம், நான் கிறிஸ்துக்குள்ளார என்ன பண்றேன்?
அப்ப ஆபிரகாம் மட்டுமே அவங்களுக்கு இருந்தாங்க, அவங்களுக்குள்ளார நடந்துச்சு இல்லையா தேவன். ஆனா இன்னைக்கு ஆபிரகாம் சந்ததியில நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், அதே சமயத்துல கிறிஸ்து சந்ததியில என்ன பண்றேன். அப்ப இன்னைக்கு நம்ம டபுள் பிளஸிங்ல இருக்கோம். அப்ப எரிகோ கோட்டை பத்தி போன வாரம் சொன்னேன். எரிகோ கோட்டை 2 ரதங்களால் பூட்டப்பட்டு போற அளவுக்கு அகலம், வானளாவிய உயரம் கொண்ட எரிகோ கோட்டை. அந்த கோட்டையில ஒரு வீடுல அந்த அம்மா என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த கோட்டை எல்லாம் இடிஞ்சு விழுகிறது, ஆனா அந்த அம்மாவுடைய வீடு மட்டும் என்ன பண்ணுது, நிக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நிக்குதுன்னா ஃபைலிங் போட்டு வச்சிருப்பாங்க, அந்த வீடு மட்டும் நிற்கும். அன்னைக்கு ஃபைலிங்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த இதில் கட்டிருக்கிறாங்க அவ்வளோதான் இல்லையா. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்த மாத்திரம் கர்த்தர் நிறுத்தினாருன்னா இன்னைக்கு நமக்கு வர வேண்டிய எந்த பிரச்சனை அப்படியே என்ன பண்ணுவார், என்னை மேற்கொள்ளாது, உங்களை மேற்கொள்ளாது. அவ்வளோதான் சொல்கிறேன், நம்ம ஜெயிக்கிற ஆளுன்னு சொல்லுங்க. நான் ஜெயிக்கிற ஆளு, நான் ஜெயிக்கிற ஆளு, நான் ஜெயிக்கிற ஆளு, நான் ஜெயிக்கிற ஆளு. நான் தேவனால பிறந்திருக்கிறேன், நான் தேவனோட ராஜ்யத்தில் இருக்கிறேன், நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன், நான் தோல்விக்காக பிறக்கல. நான் சாதனை மேல சாதனை படைக்கும்படியாய் சாதனையாளராய் கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கிறார். நான் சாதனை படைக்கும்படியாய் தேவன் என்னை மறுபடியும் பிறக்க வச்சிருக்கிறார். ஆமென். அப்ப சரீர பிரகாரம் வந்த ஆபிரகாமுடைய சந்ததி அப்படி இருந்துச்சுன்னா, ஆவிக்குரிய இஸ்ரவேல், ஆவிக்குரிய சந்ததியை நான் என்ன பண்றேன். அல்லேலூயா. அதான் நான் முடிவு பண்ணும், நான் ஆவியானவர் எனக்குள்ளார வரும்போது நான் பலம் கொண்டு திடமானதை என்ன பண்ணுவேன் இருப்பேன். ஒரு மிகப்பெரிய வெற்றியை நான் என்ன பண்ணுவேன், அடைவேன். சொல்லுங்க, நான் மிகப்பெரிய வெற்றியை நான் அடைவேன். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுடைய உடன்படிக்கைக்கு அவ்வளோ வலிமைன்னா, இயேசுடைய புதிய உடன்படிக்கை அதை விட மேலான வலிமை என்ன பண்ணுது. ஸோ நான் புதிய உடன்படிக்கையின் பிள்ளையா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் புதிய உடன்படிக்கையின் பிள்ளையா இருக்கிறேன், புதிய உடன்படிக்கையின் பிள்ளையாய் நான் இருக்கிறேன். ஆமென். ஒரு வசனத்தை படிப்போம். சங்கீதம் 105 எடுங்க பாருங்க, 7லேருந்து. அவரே தம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமுடைய அவர் பண்ணின உடன்படிக்கையும், அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி என்ன பண்ணிருக்கிறாரா, உறுதிப்படுத்தி. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆபிரகாம் 1000 வருஷம் போனா கூட அதை மறக்கவே சொல்லுங்க, மறக்கவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், 2000 வருஷம் ஆச்சு கல்வாரி சிலுவை மூலம் புதிய உடன்படிக்கை செய்து. அதை உடன்படிக்கை மறந்துருப்பாரா என்ன? மறக்க மாட்டார். சொல்லுங்க, மறக்க மாட்டார். உடன்படிக்கையை காத்து நடத்துகிற நல்ல தேவனாய் என் தேவன் இருக்கிறார். உடன்படிக்கையை காத்து நடத்துகிற நல்ல தேவனாய் என் தேவன் இருக்கிறார். ஆமென். அங்க சொல்றார் பாருங்க, அந்த உடன்படிக்கையில உறுதிப்படுத்தி 14 வசனம், உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். அப்ப கொஞ்சம் ஜனமா இருந்தா கூட அந்த கொஞ்சம் ஜனத்தையும் காத்து திரளான ஜனங்களாய் கர்த்தர் என்ன பண்ற, ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய். இந்த மாலை வேலை நமக்கு நல்லா விளையணும். பழைய உடன்படிக்கையில் இருந்த ஆபிரகாமுக்கு அவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார்னா, இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அதை விட மேலான காரியத்தை அதை தான் அங்கே சொல்லுது. 3ஆம் அதிகாரத்தில் கலாத்தியர் 3ல் 13, 14, 15, 16 வாசிச்சோம்னா, கலாத்தியர்ல மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதுகிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவிக்குரிய சொல்லுங்க சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமென். அப்ப இங்க அடுத்து சகோதரரே, மனுஷர் முறையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனால ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆமென். ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி அப்ப யோசிச்சு பாருங்க, அப்படியே ஆபிரகாமோட கர்த்தர் கொண்டு வந்து கிறிஸ்துவை இணைக்கிறார். அப்ப நான் கிறிஸ்துவோட இணையும் போது நான் யாரோட இணைகிறேன், ஆபிரகாம் இணைகிறேன். அல்லேலூயா. அப்ப நான் இயேசுன்னு சொல்லும் போது எங்க போகுது எனக்கு ஆசீர்வாதம், எங்கேருந்து வருது. நீ முடிவு பண்ணும், ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் சீமானுமா இருந்தான்ல, அதனால நான் கிறிஸ்துக்குள்ளார வரும்போது நேரம் எங்க தான் போகுது, அது வெள்ளி பொண்ணுகிட்ட போகுது. எங்க போகுது, வெள்ளிக்கிட்டும் பொண்ணுக்கிட்டும் போகுது. ஆமென். சந்ததி கிறிஸ்து சந்ததி முடிக்குது. ஏன்னா 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையை காத்து நடத்துகிற நல்ல தேவன் என்ன பண்றாரு,
அப்ப ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டா நான் இயேசுவேன்னு சொல்லும்போது என்ன பண்றாராம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்குறாராம். சத்தத்தை காணோம். ஏசப்பா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் சொல்றாரு, ஆபிரகாம் ஆசீர்வாதம் வருது உனக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் சந்ததியா நான் இருக்கிறேன். அந்த இயேசு ஆபிரகாமோட என்னை இணைக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு வருது. என்னுடைய எல்லா சாபமும் என்னை விட்டு நீங்குது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா நான் மாற்றப்படுகிறேன். வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் நான் மாற்றப்படுகிறேன். தேவனால் பிறந்த நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை, அளவற்ற ஆசீர்வாதங்களை என் வாழ்நாட்கள்ல இப்படி எல்லா காரியத்திலும் கர்த்தர் வாழ்ந்திருக்க எனக்கு உதவி செய்வார். நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பேன். வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் நான் இருப்பேன். ஆமென். அப்ப அடியேனுக்கு என்ன தெரியுதுன்னு அப்புறம் கேட்க கூடாது. எனக்கு தெரியுது. அவர் கேட்டு கேட்டு வாங்கி வச்சுட்டாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, கேட்டு கேட்டு வாங்கி வச்சுட்டாரு. யாருக்கு வச்சிருக்கிறாரு அதெல்லாம்? எனக்கு. இயேசுவேன்னு சொல்லும்போது வெயிட் பண்றா, வருது. அப்புறம் ஆசீர்வாதம் என்ன பண்ணுது, சத்தத்தை காண வெயிட் பண்றா. நீங்க நினைக்கணும் பார்க்கும் போதெல்லாம், ஏசப்பான்னு சொல்லும்போது ஏசப்பா சொல்றாரு வெயிட் பண்ணு, வருது. ஹல்லேலூயா. ஏன் நான் மாம்ச பிரகாரம் ஆபிரகாம் சந்ததியில் வரல, நான் கிறிஸ்துவின் சந்ததியில் வரும்போது நான் அதை என்ன பண்றேன். ஹல்லேலூயா. அங்க சொல்லிருக்கலாம் ஒருவேளை, அதெல்லாம் வேணாம்ப்பா, ஆபிரகாமை விட்டுரு, இன்னைக்கு ஒன்ன ஒரு பெரிய ஜாதி ஆகணும்னு சொல்லவே இல்லை இல்லையா? மரத்திலே தூக்கப்பட்ட இவன் சபிக்கப்பட இருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்படுத்த சாபத்தை நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்றேன் உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? அப்படி சொல்லல, ஏதோ தான் கொடுக்குறேன்னு இருக்கிறாரு. சொல்லுங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு வரும்படியாய் என் அப்பா தன்னுடைய குமாரனை சிலுவையில கொடுத்து எனக்காக இயேசு செத்து சாபமாகி எல்லா ஆசீர்வாதத்தையும், எல்லா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தையும் என் பக்கம் திருப்பி இருக்கிறார். அது என்னுடையது, அது எனக்கு சொந்தமானது, அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்.